ஹாய் கைஸ். இந்த பிப்ரவரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எந்த படமும் பெருசாக ரிலீஸ் ஆன மாதிரி தெரியல. ஃபைனலி இந்த மந்தோட எண்ணில் தாய் கிழவிங்கிற இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்படி இந்த படத்தில் என்னதான் இருக்குங்கிற பார்க்கறதுக்காக இந்த படத்துக்குள்ளே போனேன். படம் ஆஹா ஓன்னு இல்லைனாலுமே டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதம் ரொம்ப ட்ரையாகவே இருந்துச்சு. ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரிலீஸே ஆகலை. அதனாலே ஆடியன்ஸ் நிறைய பேர் காஞ்சி போயிருந்ததுனால இந்த படம் ஒரு வரப்பிரசாதமாக தான் அமைஞ்சதுன்னு சொல்லணும். அண்ட் இந்த படம் காமெடி பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதுனால கதையும் சிம்பிளாக இருந்துச்சு. படத்தோட கதை என்னன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு ஆயா அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வட்டிக்கு பணத்தை கொடுத்து வசூல் பண்ணுறவங்களா இருக்காங்க. அப்படி வசூல் பண்ணுற விதமே ரொம்ப ரூடாக இருக்கும். இதனாலே அந்த கிராம மக்களுக்கு இந்த கிழவி பார்த்தா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் டெட் பெட்டில் கிடக்குறாங்க. இந்த கிழவி செத்தாங்களா இல்லையாங்கிறது இவங்க கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினவங்க எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இந்த படத்தோட கதை. இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு காமெடி மட்டும் ஒர்க் ஆகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரோல் மெட்டீரியலாவோ இல்லை பெரிய ஃப்ளாப்பாகவே ஆயிருக்கும். அதெல்லாம் மெயினில் வச்சுக்கிட்டு இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப கான்சியஸாகவே எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் அவருக்கு முதல் படங்கிறதுனாலே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ராதிகாவோட ஆக்டிங் இந்த படத்துக்கு பேக் போன் தான் சொல்லணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கேரக்டருமே டெட் வெயிட்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த சிங்கம் புலி பாலசரவணன் இளவரசு மாதிரி இந்த ஆக்டரை வச்சு காமெடிஷன் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். அண்ட் இவங்களெல்லாம் தாண்டி மற்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட் முடக்கு வந்து நல்லா காமெடி பண்ணி வச்சிருக்காங்க சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பராக காமெடிஸ்லாம் ஒர்க் ஆயிடுச்சு. அண்ட் எந்த அளவுக்கு காமெடி ஒர்க் ஆச்சோ அந்த அளவுக்கு எமோஷனல் சீனும் சூப்பராக ஒர்க் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டரும் கனெக்ட் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்லா எழுதிருந்தாங்க எல்லா கேரக்டர்லையும். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் படம் 2.25 மணி நேரம் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடியாகவும் செகண்ட் ஹாஃப்ல எமோஷனலாக கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதை ஒரே இடத்துல நின்னதுனாலே லேகாக ஃபீல் ஆகும். மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடிலாம் ரொம்ப எங்கேஜிங்காகவே இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆன உடனே எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்த ஸ்க்ரீன் பிளே. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் ஒன்றும் நல்லா இல்லை, ஆனால் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஓவராலாகவே இந்த படம் இந்த வீக்கெண்டுக்கு ஒர்த்தான படம் தான் சொல்லணும். ஃபேமிலியோடும் தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துருந்தீங்க, ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி இந்த லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.